ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஐ பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஆப் டெவலப்டான வீடியோஸும் வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஒரு யூஐ லைப்ரரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த லைப்ரரி நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா ஒரு 10 to 15 ப்ளகின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு லைப்ரரி தான். ஸோ நான் வந்து ஜஸ்ட் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இதை ஃபைன் பண்ணேன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் ரியாக்ட். ஓகேவா? ப்ரைம் ரியாக்ட்னு சொல்லி ஒரு யூஐ லைப்ரரி. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னாலே தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்பெனிஸ் வந்து 150 டவுன்லோட்ஸ் இருக்குது மில்லியன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்பயும் போல் சிம்பிள் தான். நம்ம இந்த பூட் ஸ்ட்ராப் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நீங்கள் என்பிஎம் இன்ஸ்டால் போட்டு ரியாக்ட் அந்த மாதிரி போட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்பிஎம் இன்ஸ்டால் ப்ரைம் ரியாக்ட் அப்படி சொல்லி நீங்கள் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதாயிரும். அண்ட் இதில் மேஜரான ஒரு இது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் காம்பனன்ட்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்து நிறைய விதமான காம்பனன்ட்ஸ். ஓகேவா? நம்ம வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில காம்பனன்ட் எல்லாமே வந்து நம்ம தனியாக ஒரு என்பிஎம் பேக்கேஜ் மூலியமாக தான் இது பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இதில் நிறைய இது 10 to 15 நான் முன்னாடியே சொல்ல மாதிரி அந்த அளவுக்கு நிறைய காம்பனன்ட்ஸ் இதில் இருக்குது. அண்ட் இதில் இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ளே கிரவுண்ட் சொல்லி ஒரு இது. ஸோ இதில் வந்து நம்ம அந்த கோடு எழுதி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த ப்ளே கிரவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்வினில் இருக்க மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆட்டோ கம்ப்ளீட்டு இது வந்து ஆட்டோ கம்ப்ளீட் இந்த சர்ச் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இது. ஸோ சர்ச் ஃபில்டர் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த இது கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேலண்டர். ஓகேவா? ஸோ இந்த கேலண்டர் அப்படின்னா ஒரு சில இதில் கேலண்டரே இருக்காது. நம்ம வந்து தனியாக வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி கேலண்டர் ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்கேட் செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து இதுதான் மல்டி செலக்ட் அந்த ட்ராப் டவுனு அண்ட் செக் பாக்ஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த சிப்ஸு. ஓகேவா? ஸோ இந்த சிப்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் போடுவோம் இல்லையா? இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ரேட்டிங்க்கு ஒரு ஃபில்டர் போடுவோம். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? அந்த இது இல்லைன்னா சர்ச் இதில் இருக்கும்ல அந்த மாதிரி. இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒரு இது மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேவா? தனித்தனியாக அந்த இது மாதிரி சர்ச் டெர்ம்ஸ் அந்த கீவேர்ட்ஸ். ஓகேவா? அது மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் பிக்கர் கூட இருக்குது. அண்ட் ட்ராப் டவுன் மெனு இது எல்லாமே எல்லாத்துலேயும் இருக்குது தான். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கடா இதில் இன்னொன்று வந்து நான் சொல்லணுன்னு இருந்தது என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். ஓகேவா? அண்ட் இன்புட் குரூப் இருக்குது, இன்புட் மாஸ்க்கு. ஸோ இது வந்து ஓடிபி இது பண்ணால் இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாப். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பர்சன்டேஜ்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு இது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு ஏற்றாப்படி அந்த பர்சன்டேஜ் வந்து மாறுது. ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு யூஐ நல்ல யூஐ தான், ஒரு காம்பனண்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ் இதெல்லாமே இது. அண்ட் மென்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னொரு மென்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ண இன்ஸ்டாகிராமில் இருக்க மாதிரி தான் ஒர்க் ஆகும். அண்ட் வித் ஃபில்டரோட ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் சிம்பிள் போட்டோன்னா நமக்கு இங்கே வருது. ஸோ நான் ஏ லெட்டர் இது பண்ணுறேன். ஸோ ஃபில்டர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து அந்த சிம்பிள் போட்டோன்னா அந்த இது ஃபில்டர் ஆப்ஷனோட நமக்கு வருது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி செலக்ட் இருக்குது. ஸோ மல்டி செலக்ட் வந்து ஆல்ரெடி இது பண்ணதான் இந்த இது மாதிரி. ஓகேவா? ட்ராப் டவுன்லேயே மல்டி செலக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு அண்ட் பாஸ்வேர்டு ரேடியோ பட்டனா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லாத்துலேயும் இருக்குது தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதில் புதுசாக நான் இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் என்னான்னு.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ செலக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராப் டவுன் இன்சைட் ட்ராப் டவுன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல இது. இதெல்லாம் நம்ம வந்து ரியாக்டில் போட்டோம் அப்படின்னா நம்ம இதில் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணிட்டே போகணும். ஸோ இது வந்து இவங்க நமக்கு ஈஸியாகவே பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதிலே செக் பாக்ஸு அண்ட் டாகல் பட்டன். அண்ட் பட்டனில் பார்த்தீங்கன்னா பட்டன்லேயே வந்து சூப்பரான ஒரு இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த ஃப்ளோட் ஆக்ஷன் பட்டன் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பட்டன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து எந்தெந்த இது அந்த இது பட்டன் வருது. ஸோ எல்லா டைரக்ஷன்லேயும் நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு வெப்சைட்டில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம இதை வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பட்டனு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதில் இருக்கும். லைக் என்ன அப்படின்னா ஒரே பட்டன்லேயே ட்ராப் டவுன் அண்டு அந்த பட்டன் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்திங்கன்னா நமக்கு இது ஒரு ஃபங்க்ஷனு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு அனதர் ஒரு இது ட்ராப் டவுன் மெனு மாதிரி. லைக் இந்த மாதிரி 2 இது வந்து இதில் யூஸ் பண்ண முடியுது. ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே அந்த பட்டன்ஸில் வந்து நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு டேட்டாலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது ஒரு 2 இது சூப்பராக இருக்கும் கைஸ். லைக் என்ன அப்படின்னா டேட்டா டேபிள் இது எல்லாத்துலேயும் இருக்கிறது தான் இந்த டேட்டா வியூ இது எல்லாமே வந்து காலம் மாதிரி. ஓகேவா. அண்ட் இதில் நான் எதை சொல்லணும்னு இருந்தேன்னா இந்த இதுதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். லைக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நமக்கு ஒரு சில இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் ஆர்டரை வந்து நம்ம லிஸ்ட் பண்ண முடியும். நமக்கு ஏற்றாப்படி அதை டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் அதை வந்து நம்ம மேலேயும் கொண்டு போய்க்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா. ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் இதுவும். லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஆர்ஜி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரி. ஓகேவா. நமக்கு இந்த ட்ரீ பேட்டர்ன் மாதிரி போட்டு என்னென்ன இதாகுது அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் மாதிரி போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேஜினேஷனும் இருக்குது இதில். ஓகேவா. அண்ட் இது வந்து ரொம்பவே இதானது பிக் லிஸ்ட். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அந்த இது மாதிரி அதே இ-காமர்ஸில் நமக்கு எந்தெந்த ஆர்டர் இந்த சைடு வேணும் செலக்ட் பண்ணுற அந்த மாதிரி. லைக் இதெல்லாம் இந்த சைடு வர மாதிரி லைக் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறது இது பண்ணுறது அந்த மாதிரி. இப்போ இதை கொடுத்தோம்னா எல்லாமே இங்கிட்ட வந்துடும். அண்ட் எல்லாமே இப்படி வந்துடும். லைக் இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருளை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. அண்ட் அதுலேயே வந்து நமக்கு இதிலே வந்து நமக்கு ஆர்டர் வந்து தேவையில்லாத கீழே இறக்கிக்கிற மாதிரி மேலே ஏற்றுற மாதிரி இந்த மாதிரி நிறையா இருக்குது கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீ. ஸோ ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுலேயே வந்து டைம் டேபிள் இருக்குது. அண்ட் டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த இதுக்கு அடுத்து அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து விர்ச்சுவல் ஸ்க்ரோலர் இருக்குது. ஓகேவா. இது வந்து ஸ்க்ரோலிங் தான். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டேட்டா அந்த இதுலலாம் இருக்குது. அண்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேனலில் எனக்கு வந்து ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அதாவது நமக்கு தேவையானதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்ல அந்த இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. லைக் இந்த சைடு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 2 இதை வச்சு அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு நிறையா இருக்குது இதில். ஸோ நீங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. என்னென்ன இருக்குது அப்படின்றத. அண்டு ஒரு சில இது மட்டும் நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததை மட்டும் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பர் இது கூட வந்து இதுதான். லைக் இதுவும் நிறையா இதில் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த யூஐலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லே. ஸோ இந்த ஓவர்லேயில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த டயலாக். ஓகேவா. ஸோ இந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு இதுலேயே வந்தது. ஓகேவா. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டயலாக் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையா கோடு எழுத வேண்டியது இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒன்லைன்லேயே வந்துருச்சு. ஓகேவா. கன்ஃபார்ம் கொடுத்த உடனே இதாகிடுச்சு. லைக் அவங்களே நோ எஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. அண்ட் அதே மாதிரி பொசிஷன்ஸ் நமக்கு எந்த சைடு வேணும். லெஃப்டில் வேணும்னா லெஃப்டில், இல்லையா ரைட்டில், அப்படி இல்லைன்னா டாப். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு இந்த இடத்துல எந்த இடத்துல வேணும் அப்படின்றது முதற்கொண்டு இந்த டைலாக்கு. லைக் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது தனியாக ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். லைக் அனிமேஷன் அந்த இதோட பாப்பப் அனிமேஷனுக்காக ஒரு பாப்பப் அந்த மாதிரிலாம் சொன்னோம். ஸோ இதே இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது பக்கத்துலேயே அந்த இது பண்ணுறதுக்கு லைக் அந்த இதுக்கு. ஓகேவா. அந்த ஃபார்ம் ஃபில்லிங் அந்த மாதிரி இடத்துல வரும்போதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து ஷோ பண்ணுறது அண்ட் சைட் பார் அதுவும் கூட வந்து நமக்கு எல்லா சைடுமே வர மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ 4 சைடு ஓகேவா, எல்லா சைடுமே வர மாதிரி இருக்கும். அண்ட் டூல் டிப்பு அதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். அதாவது என்னென்னா ஃபைல் அப்லோடு ஓகேவா. ஸோ இந்த ஃபைல் அப்லோடுக்கு அவங்க ஒரு காம்பனன்ட் மாதிரி எழுதியிருக்காங்க கைஸ். லைக் என்ன அப்படின்னா லைக் எப்பயும் போல் பட்டன் மாதிரி தான். பட் நமக்கு என்னென்னா நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணுறப்ப அந்த ஃபைலோட யூஆர்எல் அந்த இதெல்லாமே நம்ம எடுக்கிறதுக்காக ஒரு இது போட்டு எழுதுவோம். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா நம்ம அவங்களே வந்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா. நேம் என்ன அண்ட் யூஆர்எல் என்ன அப்படின்றத லைக் இதை தனியாக ஒரு இது எழுத வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதி வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன் அப்லோடில் தான் நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அவங்க அப்லோடுக்குனே தனியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு பட்டன் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மெனுஸ் பிரெட் க்ரம்ஸ் ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் மெனு. ஸோ இது எல்லாமே வந்து எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். இந்த மெனுஸ் எல்லாமே வந்து எல்லா இதுலேயுமே இருக்கிறது தான் ஓகேவா. இந்த ஒரு சில இது மட்டும் இது வந்து மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை சைட் பார்ஸில் கூட யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு சார்ட்டு ஓகேவா. ஸோ சார்ட்டுமே இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இது பண்ணுறது மூலியமாக ஹோவர் பண்ணுறது மூலியமாக நமக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்றது கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இதில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஒரு யூஐ லைப்ரரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மெசேஜஸ்லாம் கொடுக்குற அந்த அலர்ட் கொடுக்குறது, டோஸ்ட் மெசேஜு, ஸோ சைடில் இது பண்ணுறது, ஸோ எல்லா கலர்லேயுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியா கரோசல். ஸோ இது எல்லாமே வெறும் காம்பனண்ட்லேயே நமக்கு வந்து இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் இது வந்து இது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அந்த அவத்தார்லாம் வந்து நம்ம இது க்ரியேட் பண்ணுவோம்ல. ஸோ இந்த வாட்ஸ்அப்புக்கு இதுக்கெலாம் வந்து க்ரியேட் பண்ணுறது. அண்ட் பேட்ஜஸ் நோட்டிஃபிகேஷன் எத்தனை வந்திருக்குன்றது சொல்கிறது. அண்ட் இதில் வந்து பிளாக் அது ஒரு இது இருக்குது. அண்ட் சிப்பு லைக் முன்னாடி சொன்ன அந்த ஃபில்டர் ஆப்ஷன் அந்த மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் டாப்பு இதெல்லாமே எப்போ இருக்குது தான். அண்ட் ஸ்பின்னர் அதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது தான். ஸோ டேக் வந்து ஆல்ரெடி இது பண்ணது தான். ஸோ இது வரைக்கும் இவ்வளோ வந்து காம்பனன்ட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீமிங்லேயே வந்து இவங்க பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறதா போட்டிருக்காங்க ஓகே. நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிறது எல்லாமே இதுதான். அண்ட் நெக்ஸ்ட்டு ஐகான் ஓகேவா. ஸோ ஐகான் வந்து இவங்க இந்த அளவுக்கு ஐகான்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ், இதுதான் ரொம்பவே முக்கியம். லைக் என்ன அப்படின்னா இவங்களே வந்து ஒரு ஹூக்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் மவுண்டு, யூஸ் அப்டேட்டு, யூஸ் அன்மவுண்டு இந்த மாதிரி நிறைய ஹூக்ஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸோட ஈவெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ யூஸ் மவுஸ் அந்த இதில் வந்து ஆக்சஸ் எந்த ஆக்சஸ்ஸு எவ்வளோ பாயிண்ட் அப்படின்றது. அண்ட் யூஸ் மவுஸ் வந்து மூவ் பண்ணும்போது இந்த ஒரு டார்கெட்டை கிளிக் பண்ணி மூவ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது லைக் இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் டைம் அவுட்டு லைக் இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த டெம்ப்ளேட் வந்து ஒரு சில இது மட்டும்தான் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். லைக் இவங்க ப்ரீமியம் வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ப்ரீமியம் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி இது இருக்குது ஓகே. அது இது இல்லை. அண்ட் ப்ரீமியம் ப்ரைம் ஃப்ளக்ஸு ஓகே. இது ஒரு இது ஓகேவா. சிஎஸ்எஸ்ல ஃப்ளக்ஸ் லைப்ரரி வச்சு இவங்க இன்னொன்று பண்ணியிருக்காங்க. லைக் இதுதான் வந்து இந்த ஒரு இதை பற்றி ஃபுல் இது பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். லைக் இவ்வளோ ப்ளகின்ஸை கம்பைன் பண்ணி ஒரு ரியாக்டோட யூஐ லைப்ரரி இருக்குது. லைக் இந்த லைப்ரரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி கைஸ். நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்டில் வேணால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஏன்னா நமக்கு நிறையா ப்ளகின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறத வந்து இதில் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்களே இன்பில்டாக நிறைய ப்ளகின்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி ஒரு ரியாக்ட் லைப்ரரி இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரம் பண்ணி முடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஓகேவா. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரியாக்டோட ஒரு யூஐ லைப்ரரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ பை கைஸ்.